நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமலஹாசன் அவர்கள் நேற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இவருடன் சேர்த்து எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் வில்சன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற ஒருவருக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு மாதம் 1,24,000 ரூபாய் அவருக்கு ஊதியமாக வழங்கப்படுகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதியை மக்களை போய் சந்திக்கிறது, அதுக்கான செலவினங்கள், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அலுவலக பராமரிப்பு செலவுகள் இவற்றுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 45,000 ரூபாய் மாதம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனக்குன்னு ஒரு உதவியாளரை வச்சுக்கலாம். அந்த உதவியாளரோட சம்பளம், அப்புறம் எழுதுபொருள் வாங்குறது, தபால் அனுப்புறது போன்றவற்றுக்காக மாதம் 65,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததா பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது அவருக்கு நாள் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. அடுத்ததா ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிற பேர்ல 5 கோடி ரூபாய் வழங்குறாங்க. இந்த 5 கோடி ரூபாயை வைத்து தொகுதியோட மேம்பாட்டுக்கு, அதாவது தொகுதியோட வளர்ச்சிக்கு அவர் பயன்படுத்தலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. இது போக பாராளுமன்ற உறுப்பினர் வருடத்திற்கு 34 முறை தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து விமானத்தில் இலவசமாக பயணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரயிலில் முதல் வகுப்பு அவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ பயணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ரோடு மார்க்கமாக, அதாவது சாலை வழியாக காரில் பயணம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த செலவினங்களை அரசே ஏற்கும். டோல்கேட் வழியாக செல்றாரு அப்படின்னா டோல்கேட் அவருக்கு ஃப்ரீ. டோல்கேட் கட்டணம் அவர் செலுத்த தேவையில்லை. அடுத்ததாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் டெல்லியில், அதாவது டெல்லியில் மத்திய பகுதியில் ஒரு தனி வீடோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பங்களாவோ வழங்கப்படும். இந்த வசதி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினரோட மருத்துவ செலவை அரசே ஏற்கும். அவருடைய செலவு மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்தினருடைய செலவையும் அரசே ஏற்கும். அடுத்ததாக அவருடைய பதவிக்காலம் முடியும் வரை அவருக்கு அலைபேசி இணைப்பு இலவசமாக செய்து தரப்படும். அடுத்ததாக அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு ஹைஸ்பீட் இன்டர்நெட் வசதி இலவசமாக செய்து தரப்படும். அடுத்ததாக ஒவ்வொரு வருடமும் 50,000 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 5,000 லிட்டர் தண்ணீரும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம், அதாவது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்கிறார் என்றால் தனி விமானத்தை பயன்படுத்த அவருக்கு அனுமதி உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் கூட்டக்கால தொடர்களில், அதாவது பாராளுமன்ற கூட்டக்கால தொடர்களில் பங்கு பெறும் பொழுது அவருக்கு அனைத்து உணவுகளும் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சலுகைகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் எதற்காக வழங்கப்படுகிறது என்றால் இவர்கள் மக்களுக்கு தொண்டாற்றுகிறார்கள். எனவே அவர்களுக்கான உதவியை அரசு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டாற்றுகிறார்களா என்பது மக்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன்.